என் பேர் ராஜ்குமார், பூங்குணம் கிராமம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் த அக்ஷயகல்பா ஃபார்மரு. என்னுடைய டெய்லி ஒர்க் பார்த்திங்கன்னா மார்னிங் 4 o'clock நம்ம எழுந்து வந்து மாடுலாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு, அப்புறம் வாட்டர் டப்பில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கவுடங் கிளியர் பண்ணிவிட்டு, அப்புறம் கவு ஷெட்டை வந்து வாஷ் பண்ணுவோம். நம்ம மாட்டுக்கு தேவையான தீவனம், அதாவது வந்து சைலேஜ் வந்து எல்லாமே ஆர்கானிக் தான். நம்ம ஆர்கானிக்காக தான் நம்ம இங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த தீவனத்தை மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான டிப்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி மில்கிங் பண்ணுவோம். அப்படி எதை வச்சு நம்ம ஆர்கானிக் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்ம கவுடங், நம்ம கவு யூரின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி பயோகேஸ்க்கு அனுப்புகிறோம். பயோகேஸ் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பயோகேஸ்லேருந்து ஸ்லரி எடுத்து நம்ம ஃபாடருக்கு அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி மாடு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 மாடு வச்சுருந்தேன். என்னோடய மில்க் ஈல்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு டெய்லியும் 8லேருந்து ஒரு 10 லிட்டர் வரைக்கும் தான் எடுப்பேன் 10 மாட்டுக்கே. அதே 10 மாடு தான் இன்றைக்கி இருக்குது. 100 லிட்டர் வரைக்கும் நான் ரீச் பண்ணிட்டேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஷெட்டு நான் பராமரிப்புனா மேக்ஸிமம் அக்ஷயகல்பாவுடைய ஐடியாஸ் தான். அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு இன்னமும் என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது.